இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியில் முடிந்திருக்கிறது. முதலமைச்சர் தீர்மானத்தின் போது பேசும்போது உட்கட்சி பூசல்களை திசை திருப்ப இது போன்ற தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீர்மானத்தினுடைய நகர்வுகள் எப்படி இருந்தது, நீங்க எப்படி பாக்குறீங்க கருத்துக்கு? இந்த சபாநாயகருக்கு எதிரான இந்த தீர்மானம் சட்டசபைக்கு ஒன்றும் புதிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த தீர்மானம் தோற்றுவிடும் என்று தெரிந்தே அஇஅதிமுகவினரால் கொண்டு வரப்பட்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த குரல் ஓட்டு மூலம் தோற்ற பிறகு கூட ஒரு டிவிஷன் பிரிவு மூலமாக எண்ணிக்கையை தெரிந்து கொள்வதற்கு ஆளுங்கட்சியே விருப்பமாக இருக்கிறது என்கிற ஒரு விஷயம் எதை சொல்கிறது என்றால், அதிமுகவில் யாராவது அதிருப்தியாளர்கள் இருக்கிறார்களா, அது அதிமுகவுடைய அந்த விப் என்ன கொடுத்திருக்காங்க, அதை எதிர்த்து யாராவது அதை ஓட்டு போடுறாங்களான்ற மாதிரியான விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த டிவிஷன் ஆளுங்கட்சியை கேட்டிருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் இந்த தீர்மானத்தை ஆதரித்து எழுந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள், வைத்தியலிங்கம் போன்றவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் தீர்மானத்தை ஆதரித்து எழுந்திருந்ததை பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதனால ஆளுங்கட்சி என்ன நினைச்சிருக்குன்னா, ஒருவேளை இந்த அதிருப்தியாளர்கள் யாராவது எடப்பாடியோட விப்பை மீறுவார்களா என்று எதிர்பார்த்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. பட் எடப்பாடியோட அதிமுகவினர், அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் அல்ல அதிமுகவினர் யாருமே எல்லோருமே ஒற்றுமையாக அந்த அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறார்கள். இந்த விஷயத்துல அவங்க ஒற்றுமையா இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவர்கள் உட்கட்சி பூசலை சைட்லைன் பண்றதுக்காக பண்ணிருக்காங்கன்னா அதுலயும் ஓரளவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம கடந்த ஒரு வாரமாக செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் நடக்கிற அந்த விஷயங்கள், உட்கட்சி மோதல்கள் மீடியால பெரிய அளவில் அலசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து ஒரு டைவர்ட் பண்றதுக்காக இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிர்கட்சி ரோலை பாஜக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட அந்த ரைடோட தொடர்ச்சியாக மறியல் பண்றதுக்கான விஷயங்கள் அவங்க இறங்கியிருக்காங்க. சோ அந்த விஷயத்திலேருந்து நம்ம தான் முக்கியமான எதிர்கட்சி அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயத்த கையாள்வதற்காக அதிமுக இந்த ஸ்டாண்டை கூட எடுத்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இந்த தீர்மானம் போன்ற விஷயங்கள் கையில் எடுத்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. மொத்தத்தில் அவர்கள் எதிர்பார்த்த அவர்களுக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கும் போதே தெரியும் தோற்றுருவோன்ட்டு. அதன்படி இப்போ டிவிஷன் மூலமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சியில ஏதாவது பிளவு இருக்கான்னு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அதுல எதுவும் பிளவு இல்லை, எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வரதை நம்ம பார்க்கிறோம். நம்ம அதே நேரத்தில் டிவிஷன் வாக்கெடுப்புல பாமக பாஜக கலந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு தகவல் வருது. இதை எப்படி பார்க்கலாம்? மற்றொரு புறத்துல ஓரணியில் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்றத காமிச்சிருக்கிறதா சொல்றீங்க. இதை இப்படிதான் எடுத்துக்கணுமா, இல்ல எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஒதுக்கு இது தொடர்பான முரண்பாடுகளும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருக்கு, அதனால இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? இல்ல, அதாவது அவருக்கு சபாநாயகரை எதிர்த்து அதிமுக கொண்டு வர இந்த தீர்மானத்துக்கு அவர் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஆக்சுவலா? ஸோ இந்த அதிமுக என்கிற கட்சி அதுல நம்ம இருக்கோம் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்துவதற்காக அந்த அதிருப்தியாளர்கள் இவர்கள்லாம் இன்னும் வெளியேற்றப்படலை. யாரு? மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் போன்றவர்கள்லாம் இன்னும் கட்சியிலேயே தான் இருக்காங்க. ஸோ அவர்கள் இருக்கும்போது அதிமுகவுடைய அந்த ஒட்டுமொத்த கோரிக்கைக்கு நம்மளும் ஆதரிச்சா ஒன்றும் தவறில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் நினைத்திருக்காரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் பாஜக இன்னைக்கு அவங்களுக்கு என்போர்ஸ்மெண்ட் விஷயத்துல போராட்டம் போன்றவை நடத்துவதால் அவர்கள் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. பாமக அவர்கள் மதில் மேல் பூனியாக இருக்கிறார்கள் என்பது கருத்து. சபாநாயகர் விஷய தீர்மானத்தை ஆதரிப்பதா எதிர்ப்பதா போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு குழப்ப நிலையில இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம ஏன்னா இந்த நேரத்துல இது கொண்டு வந்தா தோற்றுன்னு தெரியும். அந்த தோக்குற ஒரு தீர்மானத்துக்கு நம்ம எதுக்கு ஆதரிக்கணும்? ரெண்டாவது ஒரு வேலிடான ஒரு ரீசன்ஸ்ல நீங்க கொண்டு வந்தா பரவாயில்ல. ஏதோ சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரணும்ன்ற ஒரு இடத்துல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது பாமகவுக்கு ஏற்புடைய ஒரு விஷயமா இல்லை. அதனால அவர்கள் இதுல கிட்டத்தட்ட நடுநிலை வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கையாளுறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம அதனால இந்த ஒட்டுமொத்தமாக இந்த அஇஅதிமுக தீர்மானம் என்பது அவர் எப்படி அவங்க முதல்வர் பல விஷயங்கள்ல திசை திருப்புறார் என்று குற்றம் சாட்டுகிறார்களோ அதே போல அவர்களுடைய உட்கட்சி சண்டையை திசை திருப்பதற்கு ஒரு விஷயமா இதை பயன்படுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக உட்கட்சி பிரச்சனையை திசை திருப்பும் முயற்சியில் அதிமுக ஈடுபட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இனிப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு பிரியன்.